ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 69வது படத்தில் இப்போ ஒரு புது ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வினோத் அவர்களோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் தளபதி 69. இது நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தோட 2 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு ஷூட்டிங்கில் நம்ம தளபதி தவிர மற்ற நடிகர்களோட ஷூட்டிங் தான் இப்போது நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் கட்சி சார்ந்த சில விஷயங்களை இப்போ பண்ணிட்டு இருக்கிறதாகவும், ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தளபதி 69 ஷூட்டிங்கில் கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த நிலையில் இப்போது தளபதி 69 படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு ஆக்டர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய அசுரன் படத்துலையும் சிம்பு அவர்களுடைய 10 தல படத்துலையும் நடித்த ஆக்டர் சிங்கர் டிஜே அருணாச்சலம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் இப்போது வெளிவந்திருக்கு. அசுரன் படத்துலையும் 10 தல படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டர் ரொம்ப அழுத்தமான கேரக்டராக இருக்கும். அதே போல் தளபதி 69ல் இவருடைய கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டராக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 69வது படத்தில் டிஜே அருணாச்சலம் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ அவர் எந்த மாதிரியான கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.